திருச்சி டிசம்பர் 16 கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்து பிறப்பை வரும் டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாட உள்ளனர். கிறிஸ்துவின் அன்பை, இரட்சிப்பை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்தவர்கள் திரளாக சென்று பொதுமக்களுக்கு தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி காஜாபேட்டையில் உள்ள ஆலோசனை கர்த்தர் திருச்சபையின் தலைமை போதகர் சேவியர் தலைமையில் சபையின் அங்கத்தினர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சென்று கிறிஸ்துவின் பிறப்பையும் அவர் மூலமாக கிடைக்கும் இரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் குறித்து நற்செய்தியாக பாடல்கள் மூலமாக கிறிஸ்மஸ் தாத்தா உடன் சென்று பொதுமக்களுக்கு அறிவித்து வருகின்றனர். இந்நிகழ்வில் போதகர் ரோஸ்லின், உதவி போதகர் ஜான் கண்ணா, அங்கத்தினர்கள் ஜான், சுரேஷ், ஜோஷுவா, யோசேப்பு, ஜாய், பிரேம், மெய்யேன், சாம், கார்த்திகா, ஜெயராணி, மாதரசி, எஸ்தர் மற்றும் சபை அங்கத்தினர்கள் திரளாக பங்கேற்றனர். சகல ஜாதிகளுக்கு அங்க சொல்றாரு பார்க்கிறோம். சகல ஜாதிகளுக்கும் தேவன் பிறந்திருக்கார். சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்படும்படி, சகல ஜாதிகளும் சுகமாகும்படியாக இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்க. இங்க வேத சொல்லுது பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இயேசு பிறக்கல. அவர் பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாரு. எல்லா ஜனத்துக்கும் அவர் ஒரு மரத்தை சார்ந்து வரவே இல்லை. பாருங்க, அதை பார்க்கும்போது உங்க வீட்டுல பிறந்த நோக்கம் ஒண்ணு, முதலாவது பாவத்தை விடுதலையாக்க முடியாது, சாபத்தை விடுதலையாக்க முடியாது, கட்டிலிருந்து விடுதலையாக்க முடியாது, வியாதிலிருந்து விடுதலையாக்க முடியாது, பொல்லாத சத்துருந்து விடுதலையாக்க முடியாது, பிசாசுடைய பிடிந்து விடுதலையாக்க முடியாது, பில்லி சூனியம் செய்வன கட்டிலிருந்து விடுதலையாக்க முடியாது. இயேசு என்ற இரட்சகர் பிறந்திருக்கார். நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.